வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீட் ஃபிசிக்ஸ்க்கான கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த மே 5th நம்ம நீட் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 months டியூரேஷன், 2 monthsக்கு மேலே, மே 5th ஜூலை 15th வரலையும் இருக்கும். ஏன்னா ஜூலை 17th நமக்கு வந்து நீட் எக்ஸாமுக்குனால ஜூலை 15th வரலையும் இருக்கும் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்னால் ஒரு பேட்சுக்கு அட் அ டைமில் வந்து 3 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் 30-40 பேர் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நோ யூஸ். அதனால் 3 பேர் ஒரு பேட்சுக்கு. அப்போ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும், இண்டிவிஜுவல் கேர் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறோம். அதில் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்கள் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இஃப் E, M, L அண்ட் G டினோட் எனர்ஜி, E எனர்ஜி, M மாஸ், Lங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், Gங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த குவான்டிட்டி EL² m⁵ G², இந்த குவான்டிட்டி has the dimension of என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மாஸ், லென்த், டைம், ஆங்கிள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் EMLGனா என்னென்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சுட்டு இந்த குவான்டிட்டிக்கு நம்ம டைமென்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டைமென்ஷனல் அனாலிசிஸ். நமக்கு ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும். இது சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு என்ன ஆன்சர்னு கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா பார்க்கணும். எனர்ஜிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன தெரியணும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி என்னது? இப்போ ரெடிமேடாக நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியல அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கொண்டு வந்துடலாம் இல்லையா? அப்போ எனர்ஜினா என்னது? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்க்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா? ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா டைமென்ஷன் ஃபார்முலா mLT⁻². அதுவும் தெரியலையா? அதுவும் டெரைவ் பண்ணலாம். ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தெரியணும். எல்லாம் நோன் டு அன்னோன் தான். இஃப் வி ஆர் ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ் வி கேன் டெரைவ் எனி திங். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போ F மாஸ் என்னது? மாஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? M. ஆக்சலரேஷன் டைமென்ஷன் ஃபார்முலா LT⁻², இல்லையா? ஸோ LT⁻². ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா அதிலேருந்து எந்த டைமென்ஷன் ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா mLT⁻² இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு L. அப்போ என்ன வரும்? இங்கே ஒரு L, இங்கே ஒரு L. அப்போ mL²T⁻². இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? M மாஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? மாஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா கேபிட்டல் M. அவ்வளோதான். M ஃபார் மாஸ். அடுத்து எல்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்குலர் மொமெண்டம். எல்னா ஆங்குலர் மொமெண்டம், லென்த் கிடையாது. ஸோ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா தெரியணும். ஆங்குலர் மொமெண்டம் எல். இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன டைமென்ஷன் ஃபார்முலா ரெடிமேடாக தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனா டெரைவ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது? லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, லீனியர் மொமெண்டம் இன்ட்டு ரேடியஸ், அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. எம்முக்கு M தான் மாஸ், வெலாசிட்டிக்கு என்னது? LT⁻⁻1 இன்ட்டு ரேடியஸ்க்கு வந்து என்னது? L. ஸோ அப்போ என்ன வரும் டைமென்ஷன் ஃபார்முலா? M L இன்ட்டு L L², mL²T⁻⁻1. ஓகே. அப்போ இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம். நெக்ஸ்ட்டு G, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஜிக்கு அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இது ரெடிமேடாக தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனா எப்படி டெரைவ் பண்ணலாம்? நமக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் தெரியுங்களா? F = G இன்ட்டு m1 இன்ட்டு m2/r². இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ இதிலேருந்து G = என்ன எழுதலாம் பாருங்கள். G = கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், Fr²/m1 இன்ட்டு m2. இப்போ இதுக்கெல்லாம் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுங்க. ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியுமில்ல, என்னது? mLT⁻². ஸோ mLT⁻² இன்ட்டு ஆர்னா என்னது? டிஸ்டன்ஸ் தான். அப்போ L² m1 இன்ட்டு m2 மாஸ் தான் ரெண்டுமே. அப்போ m², இல்லையா?
m இதில் ஒரு m கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? இந்த m power 1 மேலே வந்தோன்னா m power minus 1 இதை மேலே கொண்டு வந்தால் m power minus 1 மேலே இருக்குது l power 1 l squared. அப்போ l cube t power minus 2 இதுதான் என்னது டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் m power minus 1 l cube t power minus 2. இப்போ எல்லாத்தையுமே டைமென்ஷன் ஃபார்முலா கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? el ஸ்கொயர் இல்லையா? el ஸ்கொயர் ரைட். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். el ஸ்கொயர் பை m power 5 g ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எனர்ஜி என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம்? ml ஸ்கொயர் t power minus 2. ஸோ ml ஸ்கொயர் t power minus 2 இன்ட்டு எல் ஸ்கொயர். எல்லுங்கிறது என்னது? ஆங்குலர் மொமெண்டம். என்ன பார்த்தோம்? டைமென்ஷன் ஃபார்முலா ml ஸ்கொயர் t power minus 1. அப்போ ml ஸ்கொயர் t power minus 1 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேயா? டிவைடட் பை m power 5 m மாஸ். ஸோ m power 5 தான். அடுத்து g ஸ்கொயர்டு. ஜிக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தோம்? m power minus 1 l cube t power minus 2. ஸோ m power minus 1 l cube t power minus 2 ஹோல் பவர் 2 g ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஈக்குவல் டு பாருங்கள் ml ஸ்கொயர் t power minus 2 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் m ஸ்கொயர் l ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் l power 4 t power minus 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ t power minus 2 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? m power 5. இது என்ன வரும்? m power minus 1 2. அப்போ m power minus 2 l cube ஹோல் ஸ்கொயர். அப்போ l power 6 t power minus 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ t power minus 4 என்ன வருது பாருங்கள்? டோட்டல் வேல்யூ m எல்லாம் முதல்ல மேலே உள்ள m எல்லாம் பாருங்கள். m power 1 m power 2 அப்போ m power 3. அடுத்து l ஸ்கொயர்ட் l power 4 l power 6 t power minus 2 t power minus 2 அப்போ t power minus 4 டிவைடட் பை m power 5 m power minus 2 எவ்வளோ? m power 3 m power 3. அடுத்து l power 6 t power minus 4. இப்போ பாருங்கள், இது கேன்சல் ஆகிட்டு, இது கேன்சல் ஆகிட்டு, இது கேன்சல் ஆகிட்டு. இப்போ நோ டைமென்ஷன், நம்பர் மட்டும்தான் இருக்குது. 1 ஈக்குவல் டு என்னது? இதோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்கிறதா அர்த்தம். அவ்வளோதான். தட் இஸ் அ நம்பர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நோ டைமென்ஷன். அப்போ டைமென்ஷனே இல்லைன்னா இது வந்து ஒரு நம்பர் தான் கிடைக்குது. அது 1ன்னு கிடைக்குது. அவ்வளோதான். வேறு எதுவும் நமக்கு வந்து டைமென்ஷன் எதுவும் கிடைக்கல. அப்போ நோ டைமென்ஷன். இங்கே பாருங்கள், மாஸ்க்கான டைமென்ஷன் நமக்கு கிடைக்கல, லென்த்துக்கான டைமென்ஷன் கிடைக்கல, டைமுக்கான டைமென்ஷன் கிடைக்கல. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது? ஆங்கிள் இருக்குது. ஆங்கிளுக்கு என்ன டைமென்ஷன்? நோ டைமென்ஷன். அப்போ ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? இதுதான். ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் இஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். டைமென்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும். டைமென்ஷன் ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறதுல, மல்டிப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம்னா கரெக்டாக சூஸ் பண்ணலாம். சிம்பிள் கொஸ்டின் தான். பட் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம்னா ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ.